வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன். ஸோ இன்றைக்கி 10/7/2025 முக்கியமான பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்துட்டு எஜுகேஷன் சைக்காலஜிக்கான வீடியோ கொடுங்க, எஜுகேஷன் சைக்காலஜிக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுங்கன்னு கேட்கும்போதெல்லாம் நியூவாக ஒரு சிலபஸ் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சேஞ்சஸோட நியூ சிலபஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பழையதுங்க படித்தவங்களுக்கு தப்பு இல்லை, பட் நான் சொன்னேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நமக்கு சேஞ்சஸ் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் ரெண்டுலேயுமே கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சேஞ்சஸோட நியூ சிலபஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ சிலபஸ் பற்றின ஒரு டீட்டெயில்டு அனலைசஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான நீங்கள் டீச்சர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, தமிழ்நாடு டீச்சர் எக்ஸாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்மளோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், 3 எக்ஸாம் வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம், அதில் ஜெயிச்சுட்டு வேலையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ கைடன்ஸ் ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிறதுல தான் இந்த வீடியோ. ஸோ டைரக்ட் ரெக்வயர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ் கிரேட் 1 சிலபஸ் 2025-26. ஸோ எஜுகேஷ்னல்ஸ் SCERT மூலமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், டிஆர்பி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து SCERTலேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜியோட ஃபஸ்ட் யூனிட்டு. ஸோ நமக்கு இதில் இருக்கிற தலைப்புகளில் நம்ம படித்தா போதுமானது, ஆனால் அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. நம்ம அப்டேட்டட் வெர்ஷன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சமக்ர சிக்ஷா, ருசா, யூனிஃபார்ம் பேட்டர்ன், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ஜினலைஸ்டு குரூப்பு, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் குரூப்ஸ், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார கல்விக் கொள்கை காந்தியோடதாக இருக்கட்டும், அதுலேருந்து நம்ம இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுனால நமக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பழசு என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு அதோடு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியலி ட்ரைபல், மார்ஜினைஸ்டு குரூப்பு, டெமோக்ரஸி, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்ன, பிரெயின் ட்ரெயின் ஓக்கலைசேஷன்னா என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன, இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம படிச்சிருப்போம். பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவிஷன் பண்ண மட்டும் போதுமானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக்கல் அண்ட் சோஷியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன், இதில் தான் நமக்கு ஆல்ரெடி நம்மளோட வேபர், மார்க்ஸ், டக்கிம், ஸ்பென்சர், பாவ்லோ, இன்னும் நிறைய பேரோடது நம்ம படிச்சிருக்கோம். ரோசல், பெஸ்டலாசி, ஃப்ரோபெல், மாண்டசரி, டூவே, இதில் தான் நம்ம காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவேகானந்தா, அரபிந்தோ, இதெல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம பழைய சிலபஸ்லேருந்தே நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து அதிலே கொடுத்துருக்கிறது வந்துட்டு சில முக்கியமான UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDG, ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் எஜுகேஷன், இதெல்லாம் நியூவாக வந்து டெவலப் பண்ண பாலிசிஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிக்க வேண்டியது அவசியமானது. இந்த ப்ராக்மேட்டிசம், நேச்சுரலிசம், ரியலிசம், இதெல்லாம் வந்து வருஷமாக நிறைய படிச்சுட்ருக்கவங்களுக்கு தெரியும், வருஷமாகவே நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ இது இல்லாமல் சேர்ந்துருக்கிற சில விஷயங்களில் முக்கியமானது யூனிட் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், ரோல் ஆஃப் சோஷியல் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இன்ஜினியரிங், லா, ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் இது ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நியூவான லிட்ரேச்சர்னு சொல்லிட்டேன், நியூவான என்னென்ன ஸ்கீம்ஸு, என்னென்ன ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனில் டெவலப்மெண்ட் இருக்குது, அதில் கவர்மெண்ட் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் எஸ்பெஷலி 11th and 12th என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கரியர் கைடன்ஸ், நான் முதல்வன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ தமிழ் லிட்ரேச்சரும் இதில் வருது. ஸோ அடுத்து சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ், நமக்கு இதில் வந்துட்டு பியாஜேயோடது, ப்ரூனர், எரிக்சன், கோல்மேன், கோல்பர்க், இவங்களோட மென்டல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அடலசன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம
ஹேண்டில் பண்ண போகிறதுனால இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிடபிள்யூ சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இதெல்லாம் தான் நமக்கு யூனிட் 4ல் வருது. ஸோ யூனிட் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது லேர்னிங் அண்ட் டீச்சிங். எப்படி படிக்கிறாங்க பசங்க, நம்ம எப்படி டீச் பண்ணணும். ஸோ லேர்னர்னா யார், லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, லேர்னிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாமே ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். ஸோ இன்சைட்னா என்ன, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், கனெக்டிவிட்டிசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங், மேக்ரோ டீச்சிங், டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் வந்துட்டு என்னென்ன இருக்குது, ஆடிட்ரிக், இந்த மாதிரி அவுட்கம் பேஸ்டு லேர்னிங், மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், இண்டக்டிவ், டிடக்டிவ், அனாலிட்டிக் இதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு ப்ரிவியஸான எஜுகேஷன் சைக்காலஜி மெத்தடாலஜிலையுமே நம்ம அதாவது எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியுமே நமக்கு இருந்தது தான். அதிலே கொஞ்சம் சில விஷயங்கள் எப்போவுமே அப்டேட் ஆகிட்டு தான் வருது. அந்த மாதிரி தான் இதுலேயுமே நம்ம அப்டேட் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேர்னிங் அண்ட் டீச்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோர் அப்படிங்கிற டாபிக். அது வந்து யூனிட் 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கோர் டாபிக் ஆஃப் த எஜுகேஷ்னல் அண்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி படிக்கணும், டீச்சரோட அட்டானமி எப்படி இருக்கும், ஆட்டோனமி அதாவது நம்ம அக்கௌண்டபிலிட்டி, ஆட்ரிபியூட்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அட்வான்ஸ்டு ஆர்கனைசர்ஸ், இதுக்கப்புறம் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தடாலஜி. மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங்னா நிறைய இருக்குது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இருக்குது. அடுத்து இன்டெலிஜென்ஸ் அண்டு பர்சனாலிட்டி. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு தெரியும். இன்டெலிஜென்ஸ் ஆட்ரிபியூட்னா என்ன, ஆப்டிடியூட்னா என்ன, ஆட்டிடியூட்னா என்ன, வேல்யூ, அச்சீவ்மெண்ட், மோட்டிவேஷன், இன்டெலிஜென்ஸ், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், கார்ட்னரோடது. அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டினா என்ன, ஐக்யூ, இக்யூ, டிஸ்கால்குலியா, அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சனாலிட்டி ட்ரைட் தியரிஸ் இவங்களோடது எல்லாமே. ஸோ இன்டெலிஜென்ஸ் அதாவது ஆளுமை திறன், நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதுக்கு ரெண்டுக்கும் உள்ளது சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து 7th யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் எவாலுவேஷன். ஸோ நம்ம எப்படியெல்லாம் எவாலுவேட் பண்ணுவோம், நமக்கு தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது தெரியும், மீன், ஆட்ரிபியூட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இன்டர்வியூ, போர்ட்ஃபோலியோ, கொஸ்டினர், பியர் ரிவ்யூ, செக் ரேட்டிங் அதெல்லாம் வரும். ஸோ அடுத்து யூனிட் 9 பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டிசைன் அப்படின்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கரிக்குலம்னா எது, ஸ்டார்ட்டாக பிரின்சிபல்ஸ் எப்படி, கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு கோர் காம்பிடன்சி பேஸ்டாக, ஹிடனா, ரிட்ரிக், அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் ஆர்கனைசேஷன், என்ன மாதிரிலாம் அப்ரோச் யூஸ் பண்ணி கரிக்குலம் ஆர்கனைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் லாஜிக்கல், சைக்கலாஜிக்கலாக கரிக்குலம் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும், மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் இவங்க ஹில்டா, அதுக்கப்புறம் ரால்ஃப், அதுங்களோட ஸ்டஃபில் பீம் இவங்களோட கரிக்குலம் மாடல்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் கரிக்குலமை எவாலுவேட் பண்ணுறது. ஒரு கரிக்குலம் கொடுத்தோன்னா இது ஒரு 11th ஸ்டாண்டர்டுக்கு ஓகேவா இல்லை 5th ஸ்டாண்டர்டுக்கு ஓகேவான்றதை எவாலுவேட் பண்ணுற அளவுக்கு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பற்றின ஐடியாஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அடுத்து 10th பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி அதில் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளூம்ஸில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி, சைபர்நெட்டிக்ஸ், கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், பிளெண்டட் லேர்னிங், ஃப்ளிப்டு லேர்னிங், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் மோட்ஸ், லேப், கிளாஸ் ரூம், ஹைடெக் லேபு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு, அதுக்கப்புறம் நிறையவே இங்கிலீஷ் கிளாஸ் ரூம்ஸில் இருக்கிறதா இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கான இது எல்லாமே அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்டேட்டடாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கும்போது முக்கியமான சில விஷயங்கள் திராவிடியன் மூமெண்ட் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல நம்ம ஓரளவுக்கு தான் இதில் பார்க்க முடியும். ஸோ 10 யூனிட்ஸ் அப்படின்னு இதில் வந்து 8 யூனிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து டபுள் கொஷின் எதிர்பார்க்கலாம், 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். ஸோ பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஜென்ரல் சயின்ஸு அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 2 எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கோடு படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு இதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப நம்ம இதுக்கான டைம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு
விஷயங்களை வந்து க்ரோ த்ரூ பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே போதும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எல்சிஎம் இதில் வந்து மேக்ஸ் வந்துடுது. ஸோ அப்ரிவேஷன்ஸு யூனிட் 9 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு இதெல்லாம் வந்து ஒரே இதில் நமக்கு 6 to 10th வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் ஓரளவுக்கு அப்படியே அதுக்காக 6 to 10th புக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் இல்லை இந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை படித்தாலே போதுமானது. ஸோ அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த எக்ஸாம் டைமில் இந்த லாஸ்ட் 1 இயர் இல்லை லாஸ்ட்டு 6 monthல் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை நம்ம யார் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் இல்லை இப்போ பிரசிடெண்ட் யார், அதாவது என்ன இப்போ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அதோட பிரசிடெண்ட் யார், இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒலிம்பிக்கில் யார் இருக்கா, இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக சில விஷயங்கள் எஜுகேஷ்னல் ஜென்ரல் நாலேஜ் மாறுதோ மாறலையோ எஜுகேஷ்னல் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், அப்டேட்டட் சிலபஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் நம்ம எஜுகேஷ்னல் சைக்காலஜிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜுக்கான நோட்ஸு அப்படின்றத நம்ம எதுவுமே கொடுக்காம இருந்தோம். ஸோ நிறைய பேர் அதில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு இன்னுமே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இங்கிலீஷ்கோட பிஜிடிஆர்பி இங்கிலீஷோட மெட்டீரியல் வந்து 5100க்கு சில பேர் கொடுத்துருக்கோம், நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் இப்போ இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் படிக்கிறதுக்கு கேட்குறதுனால 4600 கொஞ்சம் ஒரு 10% கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி 4600 வருது. ஒன்லி மெட்டீரியல் பேஜஸ் தான், கிட்டத்தட்ட ஸ்டடி மெட்டீரியல் வந்து 2200 பேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸ் வந்து தனியாக இருக்குது. மந்த்லி நீங்கள் பே பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ வெல் டிசைன்டு மெட்டீரியல். நான் எக்ஸாமுக்கு படித்தா என்ன மாதிரி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருந்தோம் படித்தனோ அந்த மாதிரி ஓன் டெக்ஸ்ட் புக்லேருந்து ஓன் டெக்ஸ்ட்டு அண்டு ஓன் அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்க்கு. அதே மாதிரி எஜுகேஷ்னல் சைக்காலஜிக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணோம், இன்னும் ஒரு 15 daysக்குள்ளே ரெடி ஆகிடும். எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு மெட்டீரியல் வேணுங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்டு அனலைசிஸும் டீட்டெயில்டு விஷயங்களும் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் நான் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண என்னெல்லாம் செஞ்சேனோ, என்னெல்லாம் மோட்டிவேட்டடாக இருந்தோனோ, என்ன மாதிரியான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டடி டிப்ஸ் யூஸ் பண்ணோன்னா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் மூலமாக ஷேர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு யாராவது பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.